ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நடிகர் ராஜேஷ் சார் காலமாயிட்டாங்கன்னு நியூஸ் கேள்விப்பட்டேன். அதாவது ஒரு சில பேருக்கு மரணங்கள் நடக்கும்போது வாழ்க்கையில் தனிப்பட்ட மனிதர்களோட மனநிலை ரொம்ப பாதிக்கப்படும். ஸோ அந்த மாதிரி தான் நானும் சமீபத்தில் கேப்டன் சார் ஐயா அவர்களோட இறப்பு எனக்கு ரொம்ப மனவேதனை. ரெண்டாவது, நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் இறந்துட்டார், நம்ம மூத்த அண்ணன் இறந்துட்டாங்க, நம்ம அப்பா இறந்துட்டாங்கன்ற மனநிலை நம்மள்ட்ட இருந்துச்சு. இப்போ சமீபத்தில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடிகர் ராஜேஷ் ஐயாவோட இறப்பு அப்படின்னு கேட்டோன்னா ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்ன 75 வயசு ஆயிடுச்சு, இறந்துட்டாங்களே அப்படின்னு நம்ம ஒரு சில பேரை நம்ம அப்படி சொல்லிட முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பதிவு பண்ண பதிவுகள், அதாவது கன்னி பருவத்தில் படத்துலேருந்து இப்போ வரைக்கும் ட்ராவல் ஆகிருக்காரு, சர்க்கார் வரைக்கும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் தன்னுடைய மரணம் எப்படி நடக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் அவருடைய கல்லறையை தன்னுடைய கல்லறையை தானே கட்டியிருக்கேன் அப்படின்ற மாதிரி. அவங்க பசங்க பிஸியாக இருப்பாங்க, ஸோ அந்த நேரத்தில் கூட அவங்க மறந்துடலாம் அப்படின்றதுக்காக தன்னுடைய கல்லறையை தானே கட்டியிருக்காரு. ஒன்று சொன்னார், ஒரு சீன பழமொழி ஒன்று இருக்கு, 100 வருஷம் வாழுவாங்க, தன்னுடைய கல்லறையை தானே கட்டிக்கிட்டா அவங்க 100 வருஷம் வாழுவாங்க அப்படின்ற மாதிரி சீன பழமொழி இருக்கு அப்படின்னாரு. ஸோ என்னன்னா, இதெல்லாம் நினைக்கும் போது நல்ல மனிதர்கள் நம்மளை விட்டு போகும்போது ரொம்ப 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 வருத்தமா இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் ஒரு பொக்கிஷம் மாதிரி, ஒரு வைரம் மாதிரி. ஸோ அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது நமக்கு, அவ்வளோ ரொம்ப. ஏன்னா அவருடைய நடிப்பு திறமை, அவருடைய பன்முக திறமை, அவருடைய மொழி திறமை எல்லாத்துலேயுமே ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி. மக்கள் அவ்வளோ சீக்கிரம் ஒரு சில நடிகர்களை தான் மனசில் வச்சுக்க மாட்டாங்க. ஸோ நடிகர் ராஜேஷ் சார் அந்த காலத்து இந்த காலத்து வரைக்கும் ராஜேஷ் அப்படின்னாலே அவருடைய அந்த சிவாஜி கணேசன் சாருடைய தோற்றம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, நான் சிவாஜி கணேசன் சாருடைய பக்தன் அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ என்னன்னா, நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவருடைய பேட்டியெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் யூடியூப்ல. ஸோ அது அவருடைய சொன்ன விஷயங்கள், ஒரு தனிப்பட்ட மனிதன் எப்படி கல்யாணம் ஏன் பண்ணக்கூடாது, பண்ணணும் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாமே நெத்தியில உரைக்கிற மாதிரி சில விஷயங்கள் சொன்னார். ஸோ அவருடைய விஷயங்கள் நான் இப்போ ஒரு வாரமா அவர் சொன்ன விஷயங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே, அந்த ஞாபகங்கள்ல இருக்கும் போதே, இன்னைக்கு அவர் இறந்துட்டாரு, தவறிட்டாருன்னு சொல்லும் போது, என்னடா இப்ப நேத்து நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயம், அவர் சொன்ன விஷயங்களை நம்ம அசை போடுறதுக்குள்ள, நம்ம யோசிக்கிறதுக்குள்ள அவர் இறந்துட்டாரு அப்படின்னும் போது ரொம்ப மனசு ரொம்ப பாதிப்பு அதிகமா இருக்கு. ஸோ நடிகர் ராஜேஷ் அவர்களுக்கு அவருடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு இறைவனை வேண்டிக்கிறேன். ஸோ நல்ல